நாம இன்னைக்கு பார்க்க போறது தனுஷ் டைரக்ஷன்ல தனுஷ், அருண் விஜய், நித்யா மேனன், சத்யராஜ் நடிப்புல இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆகியிருக்கிற இட்லி கடைங்கிற ஒரு ஃபீல் குட் எமோஷனல் மூவி தாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான்ல ஆல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த ஹைப்புங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். மதுரையில இருக்கிற ஒரு அழகான கிராமம். அங்க சிவனேசன் ஒருத்தரோட அருமையான இட்லி கடை இருக்கு. இந்த கடை இட்லியோட ருசிக்கு ஊரே அடிமைங்க. காலையில 6 மணிக்கெல்லாம் இட்லி கடையை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதனால சிவனேசன் நடுராத்திரி 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு பட்டையெல்லாம் அடிச்சுக்கிட்டு கோவிலா மதிக்கிற கடைக்கு கோவிலுக்கு கிளம்புற மாதிரி கிளம்புவாருங்க. ஆட்டுக்கல்ல மட்டும்தான் மாவரைக்கிறது, கையால இடிச்ச மசாலாவால தான் மணக்க மணக்க சாம்பார் செய்யறது. அதுதாங்க இந்த கடையோட ஸ்பெஷலே. ஸ்கூல் லீவா இருந்தா கூடவே அவரோட பையன் முருகன் அப்பா கூடவே ஒத்தாசையா இருப்பான். அவரு காந்தியோட அகிம்சை வழியை ஃபாலோ பண்றதால பையனுக்கும் சின்ன வயசுல இருந்தே அதை சொல்லி கொடுத்தே வளர்க்குறாருங்க. எவ்வளவு பாரம்பரியமா இருக்கிற இட்லி கடையை அவருக்கு அப்புறம் அவரோட பையன் எடுத்து நடத்தணும்னு தான் அவரோட ஆசை. இவங்களோட வாழ்க்கையும் ஃபுல்லா இட்லி இட்லி கடைன்னு அதை சுத்தியே இருக்கிறதால அதுக்கேற்ற மாதிரி முருகனுக்கும் சமையல்ல தான் இன்ட்ரெஸ்ட் வருது. அதனால ஸ்கூல் முடிச்சுட்டு கேட்டரிங் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. என்னதான் உலகம் இன்னும் முன்னேறிக்கிட்டே போனாலும் சிவனேசன் இன்னும் கஷ்டப்பட்டு அம்மிக்கல்லையே தான் மாவரைச்சிட்டு இருக்காரு. அதனால முருகன் நம்ம ஒரு கிரைண்டர் வாங்கலான்னு ஐடியா கொடுக்க அப்பாவும் அம்மாவும் அதை அரை மனசா ட்ரை பண்ணி பாக்குறாங்க. அது என்னதான் ஸ்மூத்தா அரைச்சாலும் அதுல அவங்களோட சிக்னேச்சர் டேஸ்ட் வர மாட்டேங்குது. அதனால கிரைண்டர் வேணாம்னு அம்மிக்கல்லையே கண்டினியூ பண்றாங்க. அதுக்கப்புறம் முருகன் கேட்டரிங் படிச்சு முடிச்சிடுறாருங்க. அவருக்கு அப்பாவோட பிசினஸ் பெரிய லெவலுக்கு கொண்டு போகணும்னு ரொம்ப ஆசை. அதனால இட்லி கடையை பிரான்சைஸ் லெவலுக்கு கொண்டு போலாம்னு அதுக்கு பிளான் போட்டு இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் பிடிக்கிற வேலையும் ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா எல்லா இடத்துலயும் ஒரே நேரத்துல எப்படி சிவனேசனோட டேஸ்ட் வரும்னு அவரு அதெல்லாம் வேணாம்னு சொல்லிடுறாப்ல. முருகனுக்கு நல்லா சம்பாதிக்கணும், காரு வீடுன்னு பெரிய லெவலுக்கு போகணும்னு கனவு. ஆனா அப்பாவை பொறுத்த வரைக்கும் அமைதியான வாழ்க்கை, சுத்தமான காத்து, போதுமான அளவுக்கு காசு, இது போதும்னு நினைக்கிறவருங்க. இதனால 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு ஆகுது. அதனால இங்க இருந்தா அப்பா மாதிரி இங்கேயே காலத்தை ஓட்டுற மாதிரி ஆயிடும்னு முருகன் மெட்ராஸ்க்கு போலாம்னு முடிவு பண்ணிடுறாப்ல. அப்படி அவர் மெட்ராஸ் போகும்போது கூட அப்பா அவர்கிட்ட நம்ம கடையை விட்டுறாதப்பான்னு சொல்லி தாங்க அனுப்பி வைக்கிறாரு. ஆனா அந்த சீன்ல இருந்து அப்படியே கட் பண்ணா முருகன் இப்ப பேங்காக்ல மிகப்பெரிய ஹோட்டல்ல செஃப்பா இருக்காரு. இவரோட ரெசிபில தாங்க இங்க ஃபுட்டே ரெடி ஆகுது. சத்யராஜ் தான் இந்த மிகப்பெரிய ஹோட்டலோட ஓனர். இவரோட பேர் இதுல விஷ்ணுவர்தன். நம்ம ஊர்ல அம்பானி மாதிரி இவங்க அந்த ஊர் அம்பானினே சொல்லலாம். இன்னும் 2 வாரத்துல இவரோட பொண்ணு மீராவுக்கும் முருகனுக்கும் கல்யாணம் ஆக போதுங்க. மீராக்கு முருகனை பிடிச்சு போய் பயங்கர லவ்ஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி முருகன் இந்த கம்பெனிக்கு வந்த நேரம் ஹோட்டலும் முன்னாடியோட பயங்கர growth ஆயிருக்கு. இதனால விஷ்ணுவர்தனுக்கு முருகன் ரொம்ப க்ளோஸ் ஆச்சா. அதனால கூட்டி கழிச்சு பார்த்து பொண்ணோட லவ்வுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாப்ல. ஆனா அவரோட பையன் அஸ்வின் இருக்கானே, அவனுக்கு இந்த கல்யாணம் சுத்தமா பிடிக்கல. ஏன்னா அவங்க கிட்ட வேலை பார்க்குற ஒருத்தனே மாப்பிள்ளையா வரதுல அவனுக்கு விருப்பம் இல்ல. அதுவும் அஸ்வினுக்கு அம்மா இல்லாததால அப்பா அவனுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டாப்ல. அதனால பயப்பட கம்பெனி பக்கம் கூட வராம ஊதாரித்தனமா கேம்லிங் பண்ணிக்கிட்டு அடிதடின்னு சுத்திட்டு இருக்கான். இது போலீஸ் கேஸ் வரையுமே போயிடுது. அப்ப கூட அப்பா அடிக்காம திட்டாம ஏன்டா இது மாதிரி பண்ணிட்டு இருக்க, கேம்லிங் ஆடுறதுன்னா அது லீகலா இருக்கிற லாஸ் ஏஞ்சல்ஸ் மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல போய் ஆட வேண்டியதானே அப்படின்னு கடைசி வரையும் கேம்லிங் தப்புங்கிறத சொல்லாம வேற ஆப்ஷன் கொடுக்கறாப்ல. முருகன் மாதிரி பொறுப்பா இருக்க கத்துக்கடா, நீ செய்ய வேண்டிய வேலையெல்லாம் அவரு பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு அடிக்கடி கம்பேர் பண்ணி வேற பேசிடுவாரா. அதுல அஸ்வின் செம்ம காண்டாயிடுவான். இதுதான் முருகனை பிடிக்காம போனதுக்கு முக்கியமான காரணம். இதனால முருகனை மதிக்கவே மாட்டான், ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்ப கூட அப்பா சொல்லி கொடுத்த அகிம்சை வழியை ஃபாலோ பண்ணணும்னு எதுவுமே ரியாக்ட் பண்ணாம அமைதியா தாங்க இருப்பாரு. ஆளு பயங்கர டேலண்டா இருக்காரு. இப்படி எல்லா சிச்சுவேஷன்லயும் அமைதியா வேற இருக்காரா. இவன் தாண்டா நமக்கு சரியான ஆளு. அப்படிதான் மீராவுக்கு முருகனை பிடிச்சு போயிருக்கும் போல. கிட்டத்தட்ட முருகன் அவங்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்காப்ல. இப்படி என்னதான் ரிச்சான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறதா இருந்தாலும் முருகன் எப்போதும் டல்லாவே இருக்காருங்க. ஏன்னா அங்க அப்பா இவர் வந்து இட்லி கடையை பார்த்து பாருன்னு நினைச்சிட்டு இருந்தா இவர் இங்கே ரொம்ப பிஸியா இருக்கிறதால ஊர் பக்கமே போறதில்ல. அதனால அப்பா அம்மா கூட பழைய மாதிரி பாண்டிங்கே இல்லைங்க. அது மட்டும் இல்லாம விஷ்ணுவர்தன் இந்த கல்யாணத்தை இங்க பேங்காக்லயே நடத்துறதால அப்பாவும் அம்மாவும் எங்களால பிளைட் எல்லாம் ஏறி வர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அதனால தாங்க டல்லா இருக்காப்ல. கல்யாணம் நெருங்கிட்டு இருக்கிறதால அதுக்கு முன்னாடியே முருகனை எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரோ பண்ணி வைக்கலாம்னு அதுக்காகவே விஷ்ணுவர்தன் பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்றாப்ல. அப்படி முருகனை விஐபிஸ் கிட்ட இன்ட்ரோ பண்ணி வச்சிட்டு இருக்க அப்ப முருகனுக்கு அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வருது. சரி கல்யாணத்துக்கு வரதா சொல்ல போறாங்க போலன்னு ஆசையா போன் எடுத்தா அப்பா தவறிட்டாங்கப்பா, அவருக்கு செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் செஞ்சுட்டு போன்னு சொல்றாங்க. அதை கேட்டு ஹீரோ அப்படியே ஆடி போயிடுறாருங்க. இதை கேட்டு மீராவோட ஃபேமிலிக்கும் பயங்கர ஷாக் ஆயிடுது. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் இருக்குல்ல, அதனாலதான் வேற எதுவும் அவர் செத்ததுனால வருத்தம்லாம் இல்ல. உடனே முருகன் ஊருக்கு கிளம்ப அப்ப கூட விஷ்ணுவர்தன் அவர்கிட்ட பெரிய பெரிய விஐபிஸ்க்குலாம் இன்விடேஷன் கொடுத்தாச்சு, கல்யாணத்துக்கு எதுவும் பிரச்சனை வராம பாத்துக்கோப்பா அப்படின்னு பக்குவமா எடுத்து சொல்லி தான் அனுப்பி வைக்கிறாப்ல. இருந்தாலும் இவர் ஊருக்கு போயிட்டு வரதுக்கு லேட் ஆனாலும் ஆயிட போகுதுன்னு மீரா ஒரு மேனேஜரை முருகனுக்கு துணையா அனுப்பி கூடவே இருந்து சீக்கிரம் அழைச்சிட்டு வான்னு அனுப்பி வைக்கிறாங்க. கட் பண்ணா ஹீரோ வீட்டுக்கு வந்து சேர்றாரு. பார்த்தா ஊரே அங்க தாங்க நிக்குது. எல்லாரும் இப்ப முருகனுக்காக தான் வெயிட்டிங். இதுக்கிடையில மீரா வேற மேனேஜருக்கு கால் பண்ணி முருகன் மொட்டை எதுவும் அடிச்சிட போறாங்க பாத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. ஆனா அவர் எதுவும் மொட்டைலாம் அடிக்கலங்க. அப்பாவை பார்த்தோன்னா அப்படி கதறி அழுவார்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா அவரு அப்பா இறந்ததையே நம்ப முடியாம ஷாக்ல நின்றுட்டு இருக்காரு. ஆனா கயலுங்கிற பொண்ணு மட்டும் தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் அப்பாவுக்கு செய்ய வேண்டிய
இறுதி சடங்கெல்லாம் செஞ்சு முடிக்கிறாரு. எல்லாம் முடிஞ்சு வந்தவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் கூட கயல் மட்டும் கடைசி வரையும் அங்கேயே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கூடவே இருந்து முருகனோட அம்மாக்கு சாப்பாடுலாம் செஞ்சு எடுத்து வச்சுட்டு முருகன்ட்ட சொல்லிட்டு தான் போறாங்க. அந்த குடும்பத்து மேல அவ்வளவு அக்கறையா இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் கயலும் முருகனும் ஒன்னா ஸ்கூல் படிச்சவங்க. 2 பேரும் பயங்கர க்ளோஸா இருந்தாங்க. ஆனா முருகன் காலேஜ், வேலை, வெளியூர், வெளிநாடுன்னு போனதால அதுக்கப்புறம் எந்த கான்டாக்டும் இல்ல. இப்பதான் பேசிக்கிறாங்க. அதே நேரம் மேனேஜரும் பக்கத்துல தான் என்னோட ஊரும் இருக்கு, நான் போய் என் குடும்பத்தை பார்த்துட்டு வந்துடுறேன்னு அவரோட வீட்டுக்கு வர, அங்க பார்த்தா அவரோட பசங்க அப்பா ஊர் பக்கமே வரதில்லைன்னு கடுப்புல இருக்காங்க. அவரோட பொண்டாட்டி அவரு நமக்காக தாண்டா கஷ்டப்பட்டு இருக்காருன்னு பசங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல வீட்டுக்குள்ள வந்தா அவரோட அம்மா புள்ளைய பார்த்து பல வருஷம் ஆனதால அவரை மறந்தே போயிட்டாங்க. அதே நேரம் இங்க நைட்டு முருகன் தூங்கிட்டு இருக்க திடீர்னு 3 மணிக்கு அம்மா ஏஞ்சி வந்து முருகனை எழுப்பி விட்டு கடைக்கு போகணும்னு சொல்றாங்க. பழக்க தோஷத்துல கடைக்கு ரெடி ஆகுற மாதிரி ஏஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சிவனேசன் இல்லங்கிறதே ஞாபகம் வருது. இருந்தாலும் ஏஞ்சிட்டதால கடைக்கு வா போயிட்டு வருவோம்னு முருகன் அழைச்சிக்கிட்டு கடைக்கு வராங்க. அங்க வந்தோடனே முருகனுக்கு அந்த கடையோட மெமரிஸ் எல்லாம் வந்துடுது. அம்மாவுக்கும் அவங்க கல்யாண வாழ்க்கை கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. கல்யாணத்துக்கு அப்புறம் சிவனேசன் அவர் அம்மா கிட்ட இட்லி சாம்பார் எல்லாத்துக்கும் ரெசிபி கத்துக்கிட்டது, 2 பேரும் சேர்ந்து ஸ்கிராச்ல இருந்து கடையை ஸ்டார்ட் பண்ணது, அது ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சதுன்னு எல்லாத்தையுமே அங்க மனசுக்குள்ள நினைச்சு பாக்குறாங்க. இப்படி எல்லாத்தையும் ஆத்மார்த்தமா ஃபீல் பண்ணவங்க திரும்ப வீட்டுக்கு வந்து தூங்கிடுறாங்க. ஆனா விடிஞ்சதுக்கு அப்புறம் எந்திரிக்கவே இல்லைங்க. அவ்வளவுதான், கணவர் நினைப்போட இவங்களும் இறந்துடுறாங்க. இப்ப முருகனோட அப்பாவும் இல்ல, அம்மாவும் இல்ல. இதை கேட்டோன்னா மீராவோட ஃபேமிலிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா உலகத்துல இருக்கிற பல விஐபிஸை இன்வைட் பண்ணிருக்காங்க. இதனால கல்யாணம் நின்றுடுமோன்னு அவங்களுக்கு பயம் தான் அதிகமாகுது. இருந்தாலும் மீரா முருகனுக்கு கால் பண்ணி ஆறுதல் சொல்ல, அப்ப கூட அவங்க அப்பா அம்மாவை விட கல்யாணத்தை பத்தி தான் கவலைப்படுறாங்க. இருந்தாலும் முருகன் கடை வீடெல்லாம் அப்படி அப்படியே கிடக்கு, அது என்னன்னு முடிச்சு வச்சுட்டு வரேன்னு சொல்றாப்ல. ஆனா அவர்கிட்ட அவ்வளவு அக்கறையா பேசின உடனே பின்னாடியே மேனேஜருக்கு கால் பண்ணி முருகன் அங்கேயே தங்கிட போறாயா, ஏதாவது பண்ணி சீக்கிரம் அழைச்சிட்டு வான்னு சொல்றாங்க. அதே சமயம் சிவனேசனே போயிட்டாரு. முருகனும் எப்படியும் கிளம்பிடுவாரு. அதனால கடை சும்மா தானே கிடக்கும் அப்படிங்கறதால மாறிங்கிற ஒருத்தர் அந்த இட்லி கடையை வாங்கிக்கிறதா சொல்றாரு. இவரு சிவனேசனோட இட்லி கடைக்கு ஆப்போசிட்ல பரோட்டா கடை வச்சிருக்கவருங்க. சிவனேசனோட கடை வேற பயங்கர ஃபேமஸ்ங்கிறதால அதை நல்ல அமௌண்ட்டுக்கு வாங்கிக்கிறதா சொல்ல, சும்மா கிடக்கிறது யாருக்காவது பயன்படட்டுமேனு முருகேசனும் ஓகே சொல்லிடுறாரு. சரின்னு சட்டு புட்டுன்னு பத்திரத்தெல்லாம் ரெடி பண்ணி முருகேசன் கிட்ட கொண்டு வர அவரு அரை மனசோடைய சைன் போட ஆரம்பிக்கிறாரு. திடீர்னு பழசெல்லாம் நடிச்சு பார்த்தவரு சைனை பாதியிலே நிறுத்திட்டு கடையை நான் பாத்துக்கலாம்னு இருக்கேன், இப்போதைக்கு நான் விக்கலன்னு சொல்லிடுறாரு. இப்படி கைக்கு வந்து பாதியில போனதால மாரிக்கு பயங்கர காண்டாயிடுதுங்க. முருகன் இங்கே அடுத்து என்ன பண்ணலாம்னு பல குழப்பத்துல இருக்க கரெக்டா அந்த நேரத்துல வர மீரா கால் பண்றாங்க. கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம கல்யாணத்தை வச்சுக்கிட்டு அங்க என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, இவர் இங்க எல்லாம் அப்படியே கிடக்கு, அதை நான் சரி பண்ணணும், எதா இருந்தாலும் 6-7 மாசம் போகட்டும், அதுக்கப்புறம் யோசிப்போம்னு சொல்லிடுறாரு. அதுல மீராவுக்கு கடுப்பாயிடுது. மாரிதான் நல்லா பேமெண்ட் தரேன்னு சொன்னார்ல, அப்புறம் என்ன அந்த ஓட்ட கடையை வித்துட்டு வர வேண்டியதானு கேட்க, அத ஓட்ட கடன் எல்லாம் சொல்லாத அப்படின்னு ஹீரோவுக்கு சுருன்னு எழுதிடுது. அது மட்டும் இல்லாம அப்பதான் அவருக்கு மீரா தான் இவரை சீக்கிரம் வர வைக்கிறதுக்காக மாரிய வச்சு டீல் பேசியிருக்காங்கன்னு தெரிய வருது. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம மீரா அழுக ஆரம்பிக்க, அவங்கிட்ட என்னடி கெஞ்சிக்கிட்டு இருக்கேன்னு அஸ்வின் போன வாங்கி பேசுறான். ஆனா முருகன் அவங்கிட்ட பேசாம மூஞ்ச திருப்பிக்கிறாரு. என்னடா ஆட்டிடியூட் காமிக்கிறியா அப்படின்னு அவன் முருகேசனை கத்த ஆரம்பிக்க, கடைசியா விஷ்ணு போன வாங்கி பேசுறாரு. கல்யாணத்துக்கு கிளம்பி வர முடியுமா முடியாதான்னு கேட்க, முருகன் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு இல்ல சார் நான் வரலன்னு போனை கட் பண்ணிடுறாரு. இதை பார்த்து கயலுக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுதுங்க. இப்படி முருகன் போகாம கல்யாணம் கேன்சல் ஆனதால இந்த மேட்ரு நியூஸ்ல ஹெட்லைன்ஸாவே மாறிடுது. அது விஷ்ணுவோட ஃபேமிலிக்கு பெரிய ஷேம் ஆயிடுதுங்க. அதே நேரம் ஹீரோ இங்கேயே இருக்க போறதால மேனேஜரை கிளம்ப சொல்ல, அவர் நான் திரும்ப ஊருக்கு போனா குடும்பமே என்ன மறந்துடும் போல, அதனால நானும் போகல, இங்கதான் இருக்க போறேன்னு சொல்லிடுறாப்ல. கட் பண்ணா இப்ப முருகன் அப்படியே அவரோட அப்பா இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்த டியூட்டியை பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. தூசி தட்டி போட மாட்டி கடையை திரும்ப ஆரம்பிக்கிறாரு. அப்பா மாதிரியே 3 மணிக்கு எந்திரிச்சு கஷ்டப்பட்டு குளிச்சு முழுகிட்டு போய் கடையை ஓபன் பண்றாரு. ஆட்டுக்கல்லுல மாவு அரைக்கலாம்னு அரைக்க முதுகு பிடிச்சிக்குது, உடம்பெல்லாம் நல்லா வலிக்க ஆரம்பிச்சிடுது. பழக்கம் இல்லாம புதுசா பண்றாருல, அதான் செட் ஆக மாட்டேங்குது. இவர் இப்படி விடிய காலில் வந்து தனியா கஷ்டப்பட்டு இருக்க நான் பண்றேன்னு கயலும் அவர் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இப்ப 2 பேரும் சேர்ந்து மாவாட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்குமே அந்த அளவுக்கு பழக்கம் இல்ல போல. 2 பேரும் ஆட்டுன்னு ஆட்டி ஒரு வழியா மாவு அரைச்சிடுறாங்க. இட்லி சுட்டோன சிவனேசனோட ஃப்ரெண்டு தாங்க வந்து முதல்ல சாப்பிடுறாரு. ஏன்னா ரொம்ப வருஷமா இவர் இந்த கடையில தான் சாப்பிட்டுட்டு இருக்காப்ல. இப்ப முருகனோட இட்லியை சாப்பிட்டோன்னே எப்படி இருக்குன்னு 2 பேரும் ஆவலா கேட்க, அவரு நல்லா இருக்குப்பான்னு சொல்றாரு. மத்தபடி எந்த ரியாக்ஷனும் இல்ல. இருந்தாலும் சிவனேசனோட கடங்கிறதால அவருக்காக சில பேர் வராங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு சிவனேசனோட டேஸ்ட் மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாய்ப்புலையும் கடை பக்கம் வர மாட்டேங்குதுங்க. அது மட்டும் இல்லாம ஆப்போசிட்லயே பரோட்டா கடை வேற இருக்கிறதால இங்க ஒருத்தரும் எட்டி பார்க்க மாட்டாங்க. இதுலயும் சில பேர்லாம் சும்மா இல்லாம அப்பா பேரை காப்பாத்தலனாலும் பரவாயில்ல கெடுக்காதீங்கன்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிக்க, அதுல முருகனுக்கு பயங்கர ஃபீல் ஆயிடுது. அதனால கோவிலுக்கு வந்து உட்கார்ந்து இட்லி உங்கள மாதிரி வரமாட்டேதுன்னு அவரோட கவலையெல்லாம் சொல்லி புலம்ப ஆரம்பிக்கிறாருங்க. பார்த்தா அன்னைக்கு நைட்டே அவரோட கண்ணுக்கு அப்பா தெரியறாரு. வீட்டுக்கு வந்தவர் நல்லா தூங்கிட்டு இருக்க கனவுல அப்பாவை பார்த்துட்டு திடீர்னு எந்திரிக்கிறாரு. பார்த்தா கண்ணுக்குட்டி தான் அவரை வந்து எழுப்பி விட்டுருக்கு. அம்மா இந்த கண்ணுக்குட்டிக்கு சிவனேசனோட நினப்புல அவரோட பேரு சிவான்னு தாங்க பேர் வச்சிருக்காங்க. அதுவே வந்து எழுப்பி விட்டதால அப்பாவே வந்து எழுப்பி விட்ட மாதிரி முருகனுக்கு பயங்கர புத்துணர்ச்சி வந்துடுது. எவ்வளவு நாள் பேண்ட் சட்டைன்னு சுத்திட்டு இருந்தவர் இப்ப அப்படியே அவரோட அப்பா மாதிரியே வெள்ளை வேஷ்டி சட்டைன்னு ஃபுல்லா கெட்டப் சேஞ்ச் ஆயிடுறாரு. அதுல அப்பா அவரு கூடவே இருக்கிற மாதிரி
இன்னும் அவருக்கு எனர்ஜி கிடைக்குது. நல்லா வேண்டிக்கிட்டு அன்னைக்கு வேலையை ஆரம்பிக்க செஞ்சு முடிச்சோன்னா வழக்கம் போல பெரியவர் வந்து சாப்பிடுறாரு. வாயில வச்சோனே அப்படியே அவரோட கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிடுது. முருகேசனை பார்த்து சிவனேசான்னு சொல்ல அதுலயே முருகேசனுக்கும் கையலுக்கும் மனசே நனைஞ்சிடுது. ஒரு வழியா ஜெயிச்சிட்டோம்னு ஹாப்பியா இருந்தா கரெக்டா வாசல்ல ஏதோ கார் வந்து நிக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. வெளில வந்து பார்த்தா அஸ்வின் அங்க வந்து நிக்கிறான். அவனை பார்த்தோன்னா முருகனுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. வாங்க சார் உள்ள வாங்க, எதா இருந்தாலும் உட்காந்து பேசிக்கலாம்னு உள்ள கூப்பிட எது நீ ஏன் கூட உட்காந்து பேசணுமா அப்படின்னு முருகனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. நடு ரோட்ல போட்டு அடிச்சிட்டு இருக்கான். என்னன்னு வந்து ஒருத்தனும் கேள்வி கேட்கல. இந்த கடைக்காக வாடா இவ்வளவு பெரிய கல்யாணத்தை கேன்சல் பண்ணுன்னு கடையோட போர்டை கழட்டி தூக்கி வீசிடுறான். சிவனேசன் பேர் போட்டிருக்க அந்த போர்டை மிதிச்சு உடைக்க போக அதுல முருகனுக்கு பயங்கர வெறி ஏறிடுதுங்க. பாஞ்சு வந்து அஸ்வினை அடிச்சு கவுத்து விட்டுறாரு. என் மேலேயே கை வைக்கிறியான அவன் அடிக்க, கடை மேல கை வச்சதுக்கு இவரு அவனை அடிக்க ரெண்டு பேரும் ரோட்லயே பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அஸ்வினால எந்திரிக்க கூட முடியல. முருகன் இருந்த வெறியில அவன் காலை முறுக்கி உடைச்சு மூஞ்செல்லாம் அப்படியே பொழந்து எடுத்துடுறாரு. அவ்வளவுதான், ஆளு ஃபுல் மட்டை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிடுறாங்க. ஆனா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அப்பா சொல்லி கொடுத்த அகிம்சையை ஃபாலோ பண்ணாம விட்டுட்டோமேனு முருகனுக்கு பயங்கர ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடுதுங்க. உடனே இந்த விஷயம் விஷ்ணுக்கு தெரிய வர அவரும் மீராவும் வேகமா கிளம்பி மதுரைக்கு வந்துடுறாங்க. ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தா அஸ்வினுக்கு பயங்கரமா ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவன் இன்னும் கண்ணு முழிக்கவே இல்லைங்க. அதோட அவன் ப்ராப்பரா ஏஞ்சி நடக்கவே 1 மாசம் ஆகும்னு சொல்லிடுறாங்க. அப்ப கூட முருகன் கிட்ட என் புள்ள ஏஞ்சி வந்தான்னா என்ன பண்ணுவானே தெரியாது, நீ இந்த ஊரை விட்டே ஓடிருன்னு சொல்றாரு. ஆனா முருகன் எங்கேயும் போற மாதிரி இல்லங்க. எதா இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம்னு ஊர்லயே தான் இருக்காரு. வழக்கம் போல இட்லி கடையை திறந்து அவரோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்பாவோட கைப்பக்குவமும் ருசியும் வந்துட்டதால கடையும் நல்லா இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்குது. அதோட அவங்க லவ்ஸும் டெவலப் ஆக ஆரம்பிக்குது. இருந்தாலும் கையில எப்ப பார்த்தாலும் முருகன் கூடவே சுத்திட்டு இருக்கிறதால ஊர்ல கொஞ்சம் அப்படி இப்படி பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதோட பரோட்டா கடை மாறிக்கு கயல் மேல பயங்கர கிரஷ். என்னதான் அவரு கயல் பின்னாடியே சுத்திட்டு இருந்தாலும் கயல் அவரை கண்டுக்கிறதாவே இல்ல. இப்படி ஒரு பக்கம் லவ்வும் போக இன்னொரு பக்கம் இட்லி கடையால பரோட்டா கடைக்கு கிரௌடு குறைய ஆரம்பிச்சிடுது. அதனால மாறிக்கு வயிறு எரிய ஆரம்பிச்சிடுதுங்க. அதே சமயம் அஸ்வினும் கொஞ்சம் கொஞ்சமா தேறிட்டு வரான். முருகனை என்னென்ன பண்ணலாம்னு ஃபுல்லா வெறி ஏத்திட்டு இருக்கான். கட் பண்ணா 1 மாசத்துக்கிட்ட ஆயிடுது. அஸ்வின் இப்ப ஃபுல்லா ரெக்கவர் ஆயிடுறான். முருகன் ஒரு நாள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்க அஸ்வின் அவன் ஆளுங்களோட முருகனை சுத்த போட்டுறான். 1 மாசம் ஹாஸ்பிட்டல்லே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தவன் வந்த வேகத்துக்கு முருகனை அடிக்க முருகன் இந்த தடவை ஒரு அடி கூட அடிக்காம எல்லாத்தையும் வாங்கிக்கிறாரு. பயங்கரமா ரத்தமே வர ஆரம்பிச்சிடுது. ஃபுல்லா வீக் ஆயிடுறாரு. சந்தோஷமா இது போதுமா, நீ அடிச்ச நான் அடிச்சேன், பதிலுக்கு இப்ப நீ அடிச்சிட்ட, இதோட போதும்னு சொல்றாரு. அஸ்வின் அப்பையும் கேட்காம ஏஞ்சி வந்து சண்டை போடுறான்னு சொல்ல முருகன் முடியவே முடியாதுன்னு சொல்லிடுறாரு. என்னடா எனக்கு பிச்சை போடுறியான்னு அதுல அஸ்வின் இன்னும் காண்டாயிடுறாங்க. அப்ப சரியா ஊர்க்காரங்க வேற அந்த பக்கமா வர இவனை இப்படியே விடக்கூடாதுன்னு முருகன் அங்க இருந்து அவங்க தங்கி இருக்கிற ஃபார்ம் ஹவுஸ்க்கு தூக்கிட்டு வந்துடுறாங்க. ஆனா அஸ்வின் முருகனை அடிச்சுக்கிட்டு இருந்த ஸ்பாட்ல இளவரசும் ஊர் மக்களும் அங்க முருகனோட துண்டையும் ரத்தத்தையும் பாத்துடுறாங்க. ஃபார்ம் ஹவுஸ்க்கு தூக்கிட்டு வந்த முருகனை விஷ்ணு அந்த நிலைமையில வந்து பார்க்க அவரும் அஸ்வின் கிட்ட என்னடா இப்படி போட்டு அடிச்சு வச்சிருக்க, சரியாதான் இவ்வளவு அடிச்சிட்டியே, இதுக்கு மேல என்னடா வேணும்னு கேக்குறாரு. அப்பா அவன் சண்டையே போட மாட்டான்ப்பா, சண்டை போட்டா தானே ஜெயிக்க முடியும், இவன் எனக்கே சான்ஸ் கொடுக்குறான் அப்படின்னு அப்பா கூட வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தவன் இவன் உயிரோடயே இருக்க வேணாம்னு பொசுக்குன்னு கன் எடுத்து ஷூட் பண்ணிடுறான். அவ்வளவுதான், அதுல முருகன் மட்டையாயிடுறாரு. பேச்சு மூச்சே இல்லங்க. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. அதனால அவங்களுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஆத்தங்கரையில வந்து தூக்கி போட்டு போயிடுறாங்க. அதே நேரம் பிளட் எல்லாம் பார்த்துட்டு இது அஸ்வினோட வேலையா தான் இருக்கும்னு இளவரசு சொல்ல உடனே மக்கள் எல்லாம் அஸ்வின் தங்கி இருக்கிற ஃபார்ம் ஹவுஸ சுத்து போட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம ஷூட் பண்ண முருகனை அங்கிருந்து தூக்கிட்டு போனத ஊர்க்காரன் ஒருத்தன் பாத்துறான். இங்க ஃபார்ம் ஹவுஸ்ல ஒரு மக்கள் கூட்டம் முருகன் எங்கன்னு கேட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்க அந்த கேப்ல இளவரசு வெளில சுத்திட்டு இருந்த மீராவை அவரோட வீட்டுக்கு வர வச்சு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிடுறாரு. இன்னொரு பக்கம் முருகனை கார்ல தூக்கிட்டு போன ரூட்ல தேடிட்டு இருக்க அங்க ஒரு ஏரியால மேல கழுகு பறந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணி போக கரெக்டா முருகன் அந்த ஸ்பாட்ல தாங்க கிடக்காரு. உடனே மக்கள் அவரை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் அட்மிட் பண்ணிடுறாங்க. அதே சமயம் அந்த ஊர் இன்ஸ்பெக்டருக்கு 2 சைடுல இருந்தும் பிரஷர் வர ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற முருகனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இந்த குடும்பத்தோட சோழி முடிஞ்சதுன்னு மக்கள் எல்லாம் கொலை வெறியோட ஃபார்ம் ஹவுஸ சுத்தி நின்னுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் விஷ்ணுவோட ஃபேமிலியை சேஃபா ஃபிளைட் ஏத்தி விட சொல்லி மேல இடத்துல இருந்து பிரஷர் பண்ணிட்டு இருக்காங்க. இவரு காசுன்னு வந்துட்டா என்ன வேணாலும் பண்ணுவாருங்க. அதோட உள்ளூர்ல இருந்து வெளிநாட்டுக்கு போறவங்கள சுத்தமா பிடிக்காது. இப்படி இவரை 2 சைடும் பிரஷர் பண்ணிட்டு இருக்க அதே நேரம் ஒரு வழியா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற முருகன் கண்ணு முழிச்சிடுறாரு. முதல்ல முருகன் வாக்குமூலம் கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வருவோம்னு இன்ஸ்பெக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வர முருகன் கிட்ட விசாரிச்சா அவரு யாரோ இருட்டுல இருந்து சுட்டாங்க, யாருன்னே தெரியலன்னு சொல்லிடுறாரு. அது இன்ஸ்பெக்டருக்கு ரொம்ப வசதியா போயிடுது. முருகனே சொல்லிட்டாருன்னு ஃபார்ம் ஹவுஸ சுத்தி இருந்த மக்கள் எல்லாரையும் கலைஞ்சு போக வச்சிடறாருங்க. இன்ஸ்பெக்டர் இந்த விஷயத்த ஃபேமிலி கிட்ட வந்து சொல்ல அவன் என்ன நமக்கு பிச்சை போடுறானா அப்படின்னு அஸ்வின் முருகன் மேல கொலை வெறி ஆயிடுறான். இன்னொரு பக்கம் முருகன் பொழைச்சிட்டதால இளவரசு மீராவா விட்டுறாரு. அப்ப அவர் மூலமா தான் அவங்களுக்கு அஸ்வின் ஷூட் பண்ணதும் அதுக்காக தான் புடிச்சு வச்சிருந்தாங்கன்னு தெரிய வருது. உடனே ஃபார்ம் ஹவுஸ் வந்தவங்க அப்பா கிட்ட நாம ரொம்ப கெட்டவங்களாப்பா, நம்ம தான் முருகனை ஷூட் பண்ணதான்னு கேட்க அவரு நமக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அடிச்சு சொல்லிடுறாரு. அப்பயும் மீரா போனோம்னா அஸ்வின் ரொம்ப துள்ளிக்கிட்டே இருக்க அதுல விஷ்ணுவுக்கு கடுப்பாயிடுது. அவன் ஒண்ணுமே இல்லாத அப்பா கிடைக்கி அவன் உயிரே கொடுத்து போராடிட்டு இருக்கான். நாங்க உனக்காக சாம்ராஜ்யத்தை உருவாக்கி
வச்சிருக்கேன், எனக்கு அப்புறம் நீ அதை பாத்துக்கணும்னு கொஞ்சம் கூட தோணலையான்னு முருகன் கூட கம்பேர் பண்ணி பேசிடுறாரு. அதே நேரம் முருகன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாரு. ஊரே அவரை ஆரத்தி எடுத்து வரவேற்குதுங்க. இட்லி வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சுப்பா. ஊரே அவரை வெல்கம் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்ப கையல் தான் அவரை வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போய் ரொம்ப பாசமா பாத்துக்கிறாங்க. இதை ஊருக்காரங்க 4 பேர் 4 விதமா பேச அது கையல் அம்மாவோட காதுக்கே போயிடுது. இதனால முருகனோட வீட்டுக்கு கடைக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு இழுத்துட்டு போக அவங்க கிட்ட முருகன் நான் கையில கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டுறாரு. அவ்வளவுதான், இதுக்கு மேல என்னங்க வேணும், அதான் கல்யாணம் பண்ணிக்க போறதா முடிவாயிடுச்சே, ஊருக்காரங்க பேசினா பேசிட்டு போகட்டும்னு அம்மா கையில விட்டுறாங்க. கையல் முருகனோட வழக்கம் போல சேர்ந்துடுறாங்க. இதுல லவ் டீப் ஆயிடுது. அதோட சேர்ந்து ரொமான்ஸும் ஸ்டார்ட் ஆயிடுது. அப்பதான் ஒரு நாள் மீரா முருகனை வந்து மீட் பண்றாங்க. உன்னை யார் ஷூட் பண்ணதுன்னு கேட்க அப்பயும் அவரு அஸ்வின் தான் ஷூட் பண்ணதுன்னு சொல்ல மாட்டாரு. அதே சமயம் அஸ்வினுக்கு இன்னும் முருகன் மேல கோவம் குறையவே இல்லைங்க. ஊருக்கு கிளம்பலாம்னு அப்பா எவ்வளவோ கூப்பிட்டு பாக்குறாரு. ஆனா இவன் கிளம்பவே மாட்டான். முருகனை ஏதாவது பண்ணாதான் எனக்கு நிம்மதியாகும், அதுவரை நான் வரமாட்டேன்னு சொல்லிடுறான். சரி அப்பா உனக்காக என்ன தாண்டா பண்ணும், என்ன செஞ்சா நீ இந்த ஊரை விட்டு கிளம்புவேன்னு கேட்க முருகன் என்ன பண்ணாலும் கண்டுக்க மாட்டான்ப்பா. அதனால அவன் உயிருக்கும் மேல நினைக்கிற கடையை அழிக்கணும்னு சொல்றான். ஏதோ ஒண்ணு ஊரை விட்டு போனா சரின்னு இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு வச்சு ஒரு பிளான போடுறாங்க. முருகனோட இட்லி கடை தாத்தா பாட்டி காலத்துல இருந்து இங்க இருக்கா, அதனால அந்த இடத்துக்கு எதுவும் சரியான டாக்குமெண்ட் இருக்காது. அதை வச்சு முருகனோட கடையை அழிச்சிடலாம்னு இன்ஸ்பெக்டருக்கு அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்புறாங்க. இன்னொரு பக்கம் பரோட்டா கடை மாறி நம்ம அமைதியா இருந்தா கையல் நமக்கு கிடைக்க மாட்டான்னு வீட்டுக்கு வந்து பொண்ணு கேக்குறேங்கிற பேர்ல முதல்ல முருகனையும் கையிலையும் சேர்த்து வச்சு தப்பா பேசுறாரு. அதுல கையலுக்கும் அவங்க அம்மாவுக்கும் செம்ம காண்டாயிடுது. அதனால வெள்ள போடா யோக்கிய ராஸ்கல்னு செருப்பால அடிக்காத குறையா அசிங்கப்படுத்தி அனுப்பி விட்டுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க இன்ஸ்பெக்டர் இட்லி கடையோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு அஸ்வினை பாக்குறதுக்காக வராரு. என்னாச்சியா, அவன் கடையை தூக்கிடலாம்ல, எந்த டாக்குமெண்ட்டும் இல்லையில அப்படின்னு கேட்க அவர் அந்த கடைக்கு டாக்குமெண்ட் எல்லாம் பக்காவா இருக்குன்னு சொல்லிடுறாரு. அது அஸ்வினுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. போட்ட ஒரு பிளானும் புஷ் ஆயிடுது. ஏட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட உண்மையாவே கடைக்கு டாக்குமெண்ட் இருக்கா சார்னு கேட்க அட ஏண்டா நீ வேற, அந்த கடைக்கு ஒரு டாக்குமெண்ட்டும் ப்ராப்பரா இல்ல, இவனுங்க முருகன் கடையை அழிக்க கொடுத்த அட்வான்ஸ்ல தான் இந்த டாக்குமெண்ட்டையே ரெடி பண்ணேன்னு சொல்றாரு. சிவனேசனோட இட்லி கடையில ஸ்கூல் பசங்களுக்கு காசு கிடையாது, ஃப்ரீ தான். இவரே அந்த கடையில ஸ்கூல் பசங்களுக்கான ஃப்ரீ இட்லி சாப்பிட்டு வளர்ந்தவர் தாங்க. அதான் சென்டிமெண்டா ஹெல்ப் பண்ணிருக்காப்ல. அதே நேரம் முருகனால கயல் வீட்டுல மாறிக்கு ரொம்ப அசிங்கமாயிட்டதால அந்த ஆளும் முருகன் மேல கொலை வெறியில இருக்காரு. அதனால நல்லா குடிச்சிட்டு இன்னைக்கு முருகனை கொன்னே தீரணும்னு அவரோட வீட்டுக்கு வர அங்க முருகனை காணும். இப்ப என்னடா பண்றதுன்னு முழிச்சவரு அவர் அப்பாவா நினைச்சு வளர்த்துக்கிட்டு இருக்க கண்ணு குட்டியை வெட்டி கொல்ல போக சரியா அங்க வந்த முருகன் அவனை அடிச்சு பறக்க விட்டுறாரு. வாயில்லா ஜீவனை போய் கொல்ல போற அப்படின்னு மாரிய போட்டு அடிக்க அதுக்கு மாறி ஆளுங்க ஹீரோவை போட்டு அடிக்க இப்படி இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறதா ஊர்க்காரங்க பாத்துடுறாங்க. அவங்க உள்ள பூந்து மாரியோட ஆளுங்க மொத்த பேரையும் வெளுத்து விட்டுறாங்க. இங்க ஒரு பக்கம் இந்த கலவரம் நடந்துகிட்டு இருந்தா இன்னொரு பக்கம் அவரோட உயிரா நினைச்சிட்டு இருக்க இட்லி கடைய அஸ்வின் நைட்டோட நைட்டா கொளுத்தி விட்டுறான். கடை எரியறத பார்த்தோன்னா ஸ்பைடர் படத்துல வர சொடல மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணி ஃபீல் பண்ணிட்டு போறாங்க. அதை இளவரசு பாத்துடுறாரு. இங்கே மாறி செஞ்ச காரியத்துக்கு முருகன் அவரை வெட்டி கொல்ல போக அப்ப இளவரசு வேக வேகமா அங்க ஓடி வந்து இந்த விஷயத்த சொல்றாரு. வேகமா ஓடி வந்து பார்த்தா அங்க மொத்த கடையும் எரிஞ்சு கிடக்கு. அதுல முருகனுக்கு உயிரே போன மாதிரி ஆயிடுதுங்க. அப்படியே கண் கலங்கி நின்னுட்டு இருக்காரு. இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டீங்களேமான்னு இளவரசி மீராவுக்கு கால் பண்ணி திட்ட அப்பதான் அவங்களுக்கு விஷயமே தெரியுது. யார் இந்த கேவலமான காரியத்தை பண்ணதுன்னு அப்பா கிட்டயும் அண்ணன் கிட்டயும் வந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பதாங்க அப்பாவுக்குமே இந்த மேட்ரு தெரியுது. மீரா அதை நீங்க தானே பண்ணீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்க அஸ்வின் ஆமாண்டி நான் தான் பண்ணேன்னு சொல்லிடுறான். எல்லாம் உனக்காக தான், உன் கல்யாணத்துக்காக தான் பண்றேன்னு ஒரே போடா போட்டுடுறாங்க. எது எனக்காக பண்ணியா, இது உன்னோட ஈகோவால பண்ணதுரா, அவன் எப்படி உன்னை அடிக்கலாம்னு ஈகோல எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க. அவ்வளவு நிதானமா இருக்கிறதே பெரிய பவர் தெரியுமா, எவ்வளவு அடிச்சாலும் வாங்கிட்டு பொறுமையா இருக்க அவன் எங்க ஈகோ பிடிச்சு சுத்திட்டு இருக்க, நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது, நீ எப்பவோ தோத்துட்ட, அவன் தான் ஜெயிச்சான்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டு காண்டாகி தங்கச்சி அடிக்க போக பொசுக்குன்னு அப்பா அவன் செவிலே ஒண்ணு விட்டுறாரு. வாழ்க்கையில தடவை பிள்ளைய அடிச்சிருக்காருங்க. அஸ்வின் அப்படியே முழிச்சிட்டு நிக்க அவரு நான் இதை எப்பயோ பண்ணிருக்கணும், இது லேட்டுன்னு சொல்றாப்ல. அதே நேரம் இட்லி கடையை எரிச்சு சாம்பலாக்குனதால இதுக்கு மேல அவங்கள சும்மா விடக்கூடாதுன்னு கையிலே முருகன் கிட்ட அருவாளை கொடுத்து எல்லாரையும் கொல்ல சொல்ல முருகனும் அருவாளை வாங்குறாரு. ஆனா கீழே போட்டுறாரு. என்ன வெறும் செவருதான கூறதான நம்ம ரெடி பண்ணிக்கலாம்னு அகிம்சை வழியை ஃபாலோ பண்றாரு. எப்படி சிவனேசனும் அவர் மனைவியும் இந்த கடையை உருவாக்குனாங்களோ அதே மாதிரி இப்ப முருகனும் கையிலும் சேர்ந்து கடையை புதுசா கட்டி முடிக்கிறாங்க. அதை அவ்வளவு என்ஜாய் பண்ணி செய்யறாங்கப்பா. எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடையை ரீஓபன் பண்ண கரெக்டா அங்க ஒரு கார் வந்து நிக்குது. பார்த்தா விஷ்ணுவோட ஃபேமிலியே வந்து நிக்குது. அஸ்வினும் கூட வந்திருக்கான். அவனை முருகன் கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக தாங்க அழைச்சிட்டு வந்திருக்காரு. அஸ்வின் கிட்ட சாரி கேள்டான்னு சொல்ல அவன் ரொம்ப தயங்குறான். ஒழுங்கா கேள்டான்னு அதட்ட ரொம்ப நேரம் தயக்கத்துக்கு அப்புறம் ஒரு வழியா சாரி கேட்டுறான். ஹீரோவும் சரின்னு விட்டுறாரு. குடும்பத்தோட வேற கடைக்கு வந்திருக்கிறதால முருகன் வாங்க சாப்பிட்டு போலாம்னு கூப்பிடுறாரு. 3 பேரும் உள்ள வந்து இட்லி சாப்பிட்டுட்டு இருக்க அப்ப மீரா முருகன் கிட்ட என் அண்ணன் பண்ணதுக்கு நீ ஒரு அறையாவது அரைஞ்சிருன்னு சொல்ல அவர் அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்னு சொல்லிடுறாரு. சரி அப்ப வேற ஏதாவது பனிஷ்மெண்டாவது கொடுங்கன்னு சொல்ல உடனே அப்பா கையல் இளவரசன் எல்லாரும் சேர்ந்து ஆமா ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுப்பான்னு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. சரின்னு முருகனும் கொடுக்கறதா சொல்றாரு. அப்படி என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போறாருன்னு பார்த்தா அவனை கடையில மாவு ஆட்ட விட்டுறாருங்க. என்னதான் ஜிம் பாடியா இருந்தாலும் அவனால மாவு ஆட்டவே முடியல. வேர்த்து ஊத்துது, உடம்பெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடுது. எவா நீ என்ன அடிச்சுக்கிறதுனா கூட அடிச்சுக்கப்பா, இது மட்டும் வேணாம்னு
கெஞ்ச முருகன் அதெல்லாம் முடியாது, இதான் பனிஷ்மெண்ட்னு சொல்லிடுறாரு. அவனும் அசிங்கமா போயிடும்னு வேற வழி இல்லாம மாவு ஆட்ட இதோட இந்த படம் முடியுதுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான மறக்காம தட்டி விட்டுருங்க.